தமிழகத்தில் தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுடன் நாளை மறுநாள் ஆலோசனை கூட்டம் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி. தில்லியில் பிஜேபி மத்திய தேர்தல் குழு கூட்டம் முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. ஆசிய இளைஞர் தடகள போட்டிகள் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற விழாவில் பத்ம விருதுகளுக்காக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு 2வது கட்டமாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த சின்னப்பிள்ளைக்கு குடியரசுத் தலைவர் பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்தார். கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர், நடிகர் மனோஜ் பாஜ்பாய், இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நம்பி நாராயணன், மலையேற்ற வீராங்கனை பச்சேந்திரி பால் ஆகியோருக்கும் பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், ஹர்ஷ்வர்தன், ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர், விஜய் கோயல், பிஜேபி மூத்த தலைவர் LK அத்வானி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டு 112 பேர் பத்ம விருதுகளுக்காக தேர்வு செய்யப்பட்டனர். குடியரசு தினத்தன்று அறிவிக்கப்பட்ட பத்ம விருதுகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற விழாவில் 55 பேருக்கு முதற்கட்டமாக பத்ம விபூஷன், பத்மபூஷன் விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் மாலத்தீவுகளுக்கு 2 நாள் பயணமாக நாளை புதுதில்லியிலிருந்து புறப்படுகிறார். அவருடன் வெளியுறவுத்துறை செயலர் விஜய் கோகலே மற்றும் உயர் அதிகாரிகள் உடன் செல்வார்கள். மாலத்தீவுகளில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷாஹித்துடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை சுஷ்மா சுவராஜ் நடத்துவார். மேலும் மாலத்தீவுகளின் பாதுகாப்பு அமைச்சர், நிதி அமைச்சர் உட்பட பல்வேறு துறை அமைச்சர்களுடனும் சுஷ்மா சுவராஜ் விரிவான பேச்சுகளை நடத்துவார். மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலியை நாளை மறுநாள் சந்தித்து சுஷ்மா சுவராஜ் பேச்சு நடத்துவார். சுஷ்மா சுவராஜின் பயணம் இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெய்ஷே முகமது தலைவர் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க முயற்சி மேற்கொண்டுள்ள ஐநா பாதுகாப்பு சபை நாடுகளுடன் தொடர்ந்து ஒத்துழைப்பை அளிக்க இந்தியா முடிவெடுத்துள்ளது. மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கும் ஐநா பாதுகாப்பு சபை முயற்சிக்கு சீனா மீண்டும் முட்டுக்கட்டை போட்டுள்ள நிலையில் இந்தியா இந்த முடிவு எடுத்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. பயங்கரவாதம் மிக மோசமான பிரச்சனை என்பதை சீனா உணர்ந்திருக்கும் என்று நம்புவதாகவும், பாகிஸ்தானில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் இயங்கி வருவது அந்த நாட்டுக்கு தெரியும் என்றும் இந்தியா கூறியுள்ளது. நியூசிலாந்தில் நேற்று மசூதிகளுக்குள் நுழைந்து துப்பாக்கிச்சூடு நடத்திய தீவிரவாதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டான். நியூசிலாந்தின் கிரைஸ்ட் நகரில் உள்ள 2 மசூதிகளுக்குள் இஸ்லாமியர்கள் நேற்று தொழுகை நடத்தி கொண்டிருந்த போது பிரண்டன் டாரண்ட் என்ற தீவிரவாதி துப்பாக்கிச்சூடு நடத்தியதுடன் அதனை வீடியோ படம் பிடித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த டாரண்ட் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டான். அவனை ஏப்ரல் 5ஆம் தேதி வரை காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. விரைவில் அந்த நபர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது டாரண்ட் ஜாமீனில் விடுதலை செய்யுமாறு கோராததால் சிறையில் அடைக்கப்பட்டான். இதற்கிடையே மசூதிக்கு தொழுகை நடத்த சென்ற இந்தியாவை சேர்ந்த 7 பேரில் 5 பேரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் 2 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக மசூதிகளுக்குள் துப்பாக்கிச்சூடு நடந்து கொண்டிருந்த போது தொழுகை நடத்துவதற்காக வந்து கொண்டிருந்த வங்கதேச கிரிக்கெட் அணியினர் சம்பவத்தை அறிந்து உடனடியாக விடுதிக்கு திரும்பி சென்றதால் உயிர் தப்பினார்கள். தற்போது வங்கதேச கிரிக்கெட் அணியின் நியூசிலாந்து சுற்றுப்பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மசூதி தாக்குதலில் படுகாயம் அடைந்துள்ள 4 வயது குழந்தை உட்பட 48 பேருக்கு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் வாடகை கார் ஒன்று பள்ளத்தில் உருண்டு விழுந்ததில் 11 பேர் உயிரிழந்தனர். 4 பேருக்கு காயம் ஏற்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ராம்பன் மாவட்டத்தில் சந்தரகோட் என்னுமிடத்தில் இந்த விபத்து நிகழ்ந்தது. உயிரிழந்தவர்களில் 2 பெண்களும் 2 குழந்தைகளும் அடங்குவர். காயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது. ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட
ஆன்மீகத்தோடு சமுதாய பணியும் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே தெய்வ திருமண மகோத்சவ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தரிசனம் செய்த அவர் உலகிலேயே மிகவும் தொன்மையான இனிமையான மொழி தமிழ் என்று கூறினார். தமிழ் கலாச்சாரமும் நாகரிகமும் தலை சிறந்தவை என்று குறிப்பிட்ட ஆளுநர் ஆரோக்கியமாக வாழ யோக பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். மகாத்மா காந்தியைப் போல எளிமையான வாழ்க்கையை கடைபிடித்தால் ஊழல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் ஆன்மீக சேவையோடு சித்தா, ஆயுர்வேதா போன்ற மருத்துவ சேவைகளும் அளிக்கப்பட்டு வந்ததாக ஆளுநர் கூறினார். மங்களவாத்திய கலைஞர்களுக்கு சான்றிதழ்களையும் அவர் வழங்கினார். இனி வருவது தேர்தல் செய்திகள். தமிழகத்தில் தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக நாளை மறுநாள் தலைமைச் செயலகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இத்தகவலை தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் தேர்தலை சுமூகமாக நடத்தும் வகையில் சமூக விரோதிகள் கைது செய்யப்பட்டு வருவதாக அவர் கூறினார். வாக்காளர்கள் தங்களது பெயர் பட்டியலில் உள்ளதா என்பதை அறிந்து கொள்வதற்காக 1950 என்ற உதவி எண் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்ட பின்னர் கடந்த 5 நாட்களில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மொத்தம் 4,86,00,000 ரூபாய் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சாஹூ தெரிவித்தார். தேர்தல் விதிமீறல்கள் குறித்து பொதுமக்களிடமிருந்து ஏராளமான புகார்கள் குவிந்த வண்ணம் உள்ளதாக கூறிய அவர் உடனுக்குடன் அந்த புகார்கள் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொள்ளாச்சி பாலியல் வன்முறை விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி பற்றிய விவரங்களை வெளியிட்ட கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் மீது நடவடிக்கை எடுக்க தம்மிடம் அனுமதி பெற தேவையில்லை என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறினார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சென்னை தனியார் மகளிர் கல்லூரி ஒன்றில் மாணவிகளிடையே கலந்துரையாடிய நிகழ்ச்சி தொடர்பாக வந்த புகார் மீது சென்னை மாநகராட்சி ஆணையரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மத்தியில் காங்கிரஸ் கட்சி வந்தால் ஏழை எளிய மக்களுக்கு குறைந்தபட்ச வருமானத்திற்கு உத்தரவாதம் அளிக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் இன்று பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் குறைந்தபட்ச வருமானம் ஏழை மக்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படும் என்றார். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஏழை மக்களுக்கு பெரும் பயன் கிட்டும் என்று அவர் கூறினார். இந்த திட்டம் செயல்படுத்தப்படுமானால் உலகிலேயே இதனை அமல்படுத்தும் முதல் நாடாக இந்தியா இருக்கும் என்று ராகுல் காந்தி தெரிவித்தார். பிஜேபி மத்திய தேர்தல் குழு புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவிருக்கும் முதலாவது வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் என்று பிஜேபி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிஜேபி தலைவர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முக்கிய தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் மாநிலங்களுக்கான வேட்பாளர்களை கொண்ட முதல் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் அடுத்த மாதம் 11ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 19ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற உள்ளது. முதற்கட்ட தேர்தல் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் அனைத்து தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், ஒடிசா, அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் அடங்கிய ஒரு சில தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தனது ஆட்சியின் தோல்விகளை மறைப்பதற்காகவே பிரதமர் நரேந்திர மோடி பழைய விவகாரங்களை பேசி மக்களை திசை திருப்பி வருவதாக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், வரும் மக்களவைத் தேர்தலில் ஏழ்மை, வேலையில்லா திண்டாட்டம் போன்ற விவகாரங்களை மக்கள் மனதிலிருந்து திசை திருப்பவும் தனது ஆட்சியில் தோல்விகளை மறைப்பதற்காகவும் மோடி பழைய விவரங்களை பேசி வருவதாக தெரிவித்துள்ளார். பல்வேறு விவகாரங்களுக்கு தேவையில்லாமல் நிதி செலவழித்த மத்திய அரசு உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பின்தங்கிய மாநிலங்களில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் மருத்துவ வசதி மற்றும் கல்வியை மேம்படுத்த செலவழித்திருக்கலாம் என்றும் கூறியுள்ளார்.
அஇஅதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்து நலம் விசாரித்தார். இந்த சந்திப்பின் போது மாநில அமைச்சர்கள், தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த், துணை செயலாளர் LK சுதீஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என அஇஅதிமுக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வேயில் வீசிய பயங்கர புயல் காற்றில் 24 பேர் உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. ஜிம்பாப்வே நாட்டின் கிழக்கு பகுதியில் இடை என்னும் இந்த புயல் தாக்கியது. புயல் காரணமாக ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன. மழை மற்றும் புயல் காற்றால் பாலங்கள் அடித்து செல்லப்பட்டன. வீடுகளை இழந்தவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த மழையால் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உலகின் பல்வேறு நகரங்களில் ஏராளமான பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர் இன்று பருவநிலை மாற்றத்தை தடுப்பதற்கு அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேரணியில் ஈடுபட்டனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் சர்வதேச பருவநிலை மாற்றத்தை தடுப்பதற்கான இளைஞர்களின் முயற்சியின் அங்கமாக நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர் திரண்டனர். கொலம்பஸ் சதுக்கத்திலிருந்து நியூயார்க்கின் பிரசித்தி பெற்ற சென்ட்ரல் பார்க் வரை அவர்கள் பேரணியாக சென்றனர். பசுமையை காத்திடு, நமது உலகம், நமது எதிர்காலம் உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தியவாறு அவர்கள் பேரணியில் ஈடுபட்டனர். அமெரிக்காவின் வாஷிங்டன் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் ஆயிரக்கணக்கானோர் இந்த பேரணியில் பங்கேற்றனர். சுவிட்சர்லாந்தின் லாசானே நகரில் நடைபெற்ற பேரணியில் 13,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதேபோல் ஜெனீவா, ஜூரிச், ஃபசல் உள்ளிட்ட நகரங்களிலும் இந்த பேரணி நடைபெற்றது. மெக்சிகோ எல்லையில் சுவர் எழுப்பும் விவகாரம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பிறப்பித்திருந்த நெருக்கடி நிலையை நாடாளுமன்றம் ரத்து செய்வதை தடுக்க அதிபர் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளார். அதிபரான பின்னர் டிரம்ப் தனது வீட்டோ அதிகாரத்தை முதன்முறையாக பயன்படுத்தியுள்ளார். அதிபரின் வீட்டோ அதிகாரத்தை முறியடிக்க நாடாளுமன்றத்தின் 3/2 பங்கு பெரும்பான்மை தேவைப்படுகிறது. ஆனால் தற்போதைய நிலையில் அதற்கு வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ள அதிபர் டிரம்ப் நாட்டின் பாதுகாப்பே தற்போதைக்கு தமது முன்னுரிமையான கடமை என்று கூறியுள்ளார். தீர்மானம் நிறைவேற்ற நாடாளுமன்றத்திற்கு உரிமை உள்ளது என்றும் அதே சமயம் அதை தடுக்கும் அதிகாரம் தமக்கு உள்ளது என்றும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதலாவது வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. இந்த பட்டியலில் 45 வேட்பாளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதில் தமிழ்நாட்டில் அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 2 தொகுதிகளுக்கு நேற்று வெளியிடப்பட்ட வேட்பாளர்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளது. கேரளா மற்றும் மேற்கு வங்கத்தில் தலா 16 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஈரோடு மக்களவை தொகுதியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி போட்டியிடுவார் என அக்கட்சி அறிவித்துள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கணேசமூர்த்தி ஏற்கனவே 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 1 மக்களவை தொகுதியும் மாநிலங்களவை இடம் 1 ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தமிழகத்தில் ஏதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிட வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி விரும்புவதாக மாநில காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் கமிட்டி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு கருப்பு பணம் மீட்பு மற்றும் வேலைவாய்ப்பு போன்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் இந்தியாவின் அனைத்து தரப்பு மக்களும் ஜாதி மத எல்லைகளை கடந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக ராகுல் காந்தி விளங்குகிறார் என்றும் அவரை உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு மட்டும் சொந்தமானவராக கருத முடியாது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி தலைமையில் தேர்தல்
ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் நியமிக்கப்பட்டுள்ள 25 மண்டல அலுவலர்கள், சத்தியமங்கலம், பவானி உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர்கள், காவல் ஆய்வாளர்கள் உட்பட தேர்தல் அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் விவிபேட் எந்திரம் ஆகியவற்றின் பயன்பாடு குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இதன் பின்னர் பதற்றமான வாக்குச்சாவடிகள் குறித்தும் வாக்குச்சாவடி மையங்களில் ஒளிப்பதிவு செய்வது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் ஆட்சியர் சுப்பிரமணியன் தலைமையில் தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் 450 பேர் கலந்து கொண்டனர். தேர்தல் நடைமுறைகள் அமலுக்கு வந்ததை அடுத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவது குறித்து ஆலோசனை நடைபெற்றது. இதற்காக 287 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். உரிமம் இல்லாத துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்றும் 40 கேன் கள்ள சாராயமும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் 450 பேர் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். சீர்காழி அருகே உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 11,50,000 ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். நாகை மாவட்டம் சீர்காழி தனி தாசில்தார் இந்துமதி தலைமையிலான பறக்கும் படையினர் சூரக்காடு அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது இந்த பணத்தை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் உரிய ஆவணங்கள் இல்லாதால் இதனை கருவூலத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டது. அரசு பேருந்துகள் மற்றும் வாடகை கார்கள் உள்ளிட்ட வாகனங்களில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மு வடநேரா ஒட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டம் முழுவதும் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் 18 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதேபோல் திருவாரூர் மாவட்டம் புதிய ரயில் நிலையத்தில் எனது வாக்கு எனது உரிமை என்பதை குறிக்கும் வகையில் பொதுமக்கள் கைபேசி மூலம் செல்ஃபி படம் எடுத்துக் கொண்டனர். பின்னர் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் மின்னணு வீடியோ வாகனம் மூலம் தேர்தல் விழிப்புணர்வு குறும்படமும் திரையிடப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி பகுதியில் உள்ள முகாமிலிருந்து உதவி கமாண்டன்ட் அஜய் ஆனந்த் தலைமையில் 83 பேர் கொண்ட படை வீரர்கள் குழு தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக நெல்லை வந்தனர். வாகன சோதனை, ரோந்து பணி, பதற்றமான வாக்குச்சாவடி கண்காணிப்பு போன்ற பணிகளை இந்த படை வீரர்கள் மேற்கொள்வார்கள். இதேபோல உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரிலிருந்து துணை ராணுவ படையினர் 2 கம்பெனி போலீசார் 168 பேர் கோவை வந்தடைந்தனர். இதில் ஒரு கம்பெனி போலீசார் கோவையிலும் மற்றொரு கம்பெனி போலீசார் மதுரையிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக தொடர்ந்து பார்க்கலாம். நியூசிலாந்து மசூதிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்தின் கிரைஸ்ட் சர்ச் மற்றும் லின்வுட் மசூதிகளில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் 49 பேர் உயிரிழந்தனர். இவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள அவர், பொதுமக்கள் மீதான இந்த தாக்குதல் அதிர்ச்சியும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக தமது ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு வீட்டில் சிபிசிஐடி அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் லேப்டாப் மற்றும் பென்டிரைவ் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் தொடர்பான வழக்கில் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதை அடுத்து பொள்ளாச்சியின் பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேற்று 2ஆம் நாளாக மாக்கினம்பட்டியில் உள்ள திருநாவுக்கரசு வீட்டில் சிபிசிஐடி எஸ்பி நிஷா பார்த்திபன் உள்ளிட்ட காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். தற்போது அவர்கள் மேற்கொண்ட ஆய்வில் முக்கிய தடயமாக அங்கிருந்த லேப்டாப் மற்றும் பென்டிரைவ் ஆகியவை கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து திருநாவுக்கரசு நண்பர்களிடமும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திர பிரதேசத்தில் 2 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் தேசிய பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். விசாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெதபயலு பகுதியில் மாவோயிஸ்டுகள் கண்டறியப்பட்டு இன்று அதிகாலை தேடுதல் வேட்டையில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் பாதுகாப்பு படையினர் சுட்டதில் 2 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் உயிரிழந்தனர். இதில் காயமடைந்த பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மணிப்பூரில் 3 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். மணிப்பூர் மாநிலத்தில் தீவிரவாதிகள் அச்சுறுத்தலை தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் அம்மாநில காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் நிங் தோங் சந்தை பகுதியில் பதுங்கி இருந்த 2 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர்.
இதேபோல் கிழக்கு இம்பால் மாவட்டத்தில் சனம் சந்த்ரோக் பகுதியில் பதுங்கியிருந்த ஒருவரையும் மணிப்பூர் காவல்துறையினர் கைது செய்தனர். மன்னார்குடியில் இந்திய அஞ்சல் துறை திருச்சி மத்திய மண்டலம் சார்பில் காந்தியடிகளின் கையெழுத்துடன் கூடிய சிறப்பு அஞ்சல் உரை வெளியிடப்பட்டது. அப்போது திருச்சி மண்டல போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அம்பேஷ் உப்மன்யூ அஞ்சல் உரையை வெளியிட அதனை பள்ளியின் தாளாளர் சேதுராமன் பெற்றுக்கொண்டார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தேசிய மேல்நிலைப் பள்ளிக்கு 1927ஆம் ஆண்டு காந்தியடிகள் வந்து மாணவர்களிடம் கலந்துரையாடி வாழ்த்துச் செய்தியும் பதிவிட்டு இருக்கிறார். இதனையொட்டி காந்தியடிகளின் 150வது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையிலும் மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் காந்தியின் சிந்தனைகளை கொண்டு சேர்க்கும் நோக்கத்திலும் இந்த சிறப்பு அஞ்சல் உரை வெளியிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோனியார் தேவாலயத்தில் 2 நாள் தேர் திருவிழா தொடங்கியுள்ளது. இதில் தமிழகம் மற்றும் இந்தியாவின் பிற பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டுள்ளனர். இன்று நடைபெறும் புனித விழாவில் நீராடி தேவாலயத்தில் நடைபெறும் திருப்பலி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளனர். இதேபோல் இலங்கையிலிருந்தும் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டுள்ளனர். கடந்த ஆண்டு 10,000க்கும் மேற்பட்டோர் விழாவில் பங்கேற்றதாக கூறிய அதிகாரிகள் தற்போது இதேபோல் மக்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறினர். சென்னை ஐஐடி வளாகத்தில் தொழில் முனைவோர்களுக்கான மாநாடு மற்றும் நிறைவு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னை ஐஐடி அரங்கில் நடைபெற்ற இந்த விழாவில் தலைமை விருந்தினராக டாக்டர் இறையன்பு கலந்து கொண்டார். இதில் சென்னை ஐஐடியின் இயக்குனர் பாஸ்கர் ராமமூர்த்தி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனம் செய்திருந்தது. பன்னாட்டு அளவிலான போட்டோகிராபி கருத்தரங்கம் சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. அருங்காட்சியகத்தின் உள் அரங்கில் நடைபெற்ற இந்த விழாவில் பல்வேறு துறைகளை சார்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இதில் கலை இயக்குனர் என் புஷ்பமாலா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மேலும் இதில் தற்போதைய சூழலில் போட்டோகிராபிக்கான முக்கியத்துவம் குறித்த ஆய்வு கட்டுரைகள், கலந்துரையாடல்கள் போன்றவையும் இடம்பெற்றன. மருத்துவம், பொறியியல் துறைக்கு அடுத்தபடியாக மாணவர்கள் அதிகம் விரும்பும் துறையாக சட்டத்துறை திகழ்வதாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தஹில் ரமணி தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் 1ஆம் பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் இளங்கலை சட்டப்படிப்பு முடித்த 69 மாணவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விஜய கமலேஷ் தஹில் ரமணி பட்டங்கள் வழங்கி பாராட்டினார். அப்போது தூத்துக்குடியை சேர்ந்த மாணவி சத்ய பார்வதி ஒட்டுமொத்த சிறந்த மாணவருக்கான தங்கப்பதக்கத்தை பெற்றார். நிகழ்ச்சியில் பேசிய தலைமை நீதிபதி தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் 10 பெண் நீதிபதிகள் உள்ளதாகவும் பெண்களின் பங்களிப்பு நீதித்துறையில் அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக துணைவேந்தர் கமலா சங்கரன், உயர்நீதிமன்ற நீதிபதி சிவஞானம் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். FIFA 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை அடுத்த ஆண்டு இந்தியா நடத்த உள்ளது. இதனை அகில இந்திய கால்பந்து சம்மேளனம் உறுதிப்படுத்தியுள்ளது. 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை கடந்த 2017ஆம் ஆண்டு இந்தியா நடத்தியது. 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இதே பிரிவு மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை இந்தியா நடத்த இருப்பதாக கால்பந்து சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இந்த போட்டியில் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான இந்திய மகளிர் கால்பந்து அணியும் பங்கேற்கும் என்று அந்த சம்மேளனம் தெரிவித்துள்ளது. பல்வேறு நாடுகளின் அணிகளும் இந்த போட்டியில் பங்கேற்று விளையாடும். ஹாங்காங்கில் நடைபெறும் ஆசிய இளையோர் தடகள சாம்பியன் போட்டிகளில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. 110 மீட்டர் தடை ஓட்ட பிரிவில் இந்தியாவின் பிலிப் மகேஸ்வரன் 12.86 வினாடிகளில் கடந்து முதலாவது தங்கத்தை பெற்றார். சுத்தியல் வீச்சு போட்டியில் இந்தியாவின் விபின் குமார் தங்கம் வென்றார். தங்கப்பதக்கம் தவிர்த்து மேலும் 3 பதக்கங்களையும் இந்தியா பெற்றுள்ளது. மகளிர் பிரிவில் இந்தியாவின் ஹர்ஷிதா ஷெராவத் வெள்ளிப் பதக்கமும், போல்வால்ட் பிரிவில் தீபக் யாதவ் வெண்கலப் பதக்கமும் பெற்றனர். ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் அஜய் வெண்கலப் பதக்கம் வென்றார். சுவிட்சர்லாந்தின் பாசல் நகரில் நடைபெறும் ஸ்விஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் பிரணீத் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதிப் போட்டியில் அவர் பிரான்ஸ் வீரரை 2-0 என்ற கணக்கில் வீழ்த்தி அரையிறுதியில் நுழைந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தமிழகத்தைச் சேர்ந்த சின்னப்பிள்ளை, கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் உள்ளிட்டோருக்கு பத்ம விருதுகள் குடியரசுத் தலைவர் வழங்கினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் மாலத்தீவுகளுக்கு 2 நாள் பயணமாக நாளை புதுதில்லியிலிருந்து புறப்படுகிறார். மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க ஐநா பாதுகாப்பு சபை நாடுகளுடன் இணைந்து செயல்பட இந்தியா முடிவு. தமிழகத்தில் தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள். மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுடன் நாளை மறுநாள் ஆலோசனை கூட்டம். மாநில தலைமை தேர்தல் அதிகாரி. தில்லியில் பிஜேபி மத்திய தேர்தல் குழு கூட்டம். முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. ஆசிய இளைஞர் தடகள போட்டிகள். இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலில், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.